விமான விபத்தில் 241 பேர் பலி. ஆனால் ஒரேயொருவர் மட்டும் உயிர் தப்பினார். அவர் சந்தித்த சோகம் உயிரிழந்தவர்களின் சோகத்தை விட பெரிதா? குஜராத் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து. ஜூன் 12 நடந்த இந்த கோர சம்பவத்தில் விமானத்தில் இருந்த 241 பேரும் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தனர். ஆனாலும் ஒரேயொருவர் மட்டும் உயிரோடு தப்பித்தார். அவர்தான் விஸ்வாஸ்குமார் ரமேஷ். ஜன்னல் வழியாக அவர் தப்பித்தாலும் கூடவே பயணித்த அவரது உயிர் தோழன் தம்பி அஜய் இந்த விபத்தில் பலியாகிவிட்டார். விபத்தில் தப்பித்த ரமேஷின் தற்போதைய நிலை என்ன? அதை பற்றித்தான் அவர் வேதனையுடன் பகிர்ந்துள்ளார். ரமேஷ் மனம் திறந்து கூறியது இதுதான். விபத்தில் நான் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைத்தேன். ஆனால் எனது முதுகெலும்பாய் இருந்த சகோதரனை இழந்துவிட்டேன். அந்த வெற்றிடத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இப்போது என் அறையில் தனியாக இருக்கிறேன். மனைவி மகனுடன் கூட பேசுவதில்லை. அம்மா பேசி மாதங்களாகிவிட்டன. ஒவ்வொரு நாளும் வலி மிகுந்ததாகவே இருக்கிறது என்று கண்ணீர் மல்க கூறுகிறார். ஏர் இந்தியா கொடுத்த இழப்பீடு சுமார் 25 லட்சம். அவரது மருத்துவ மற்றும் தனிப்பட்ட செலவுகளுக்கு போதவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். உயிர் தப்பிய போதிலும் இந்த துயரத்தின் தாக்கம் மனதளவில் எவ்வளவு ஆழமானது என்பதை ரமேஷின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. இது வெறும் பண இழப்பு பற்றியதல்ல, உணர்வுகளின் இழப்பு பற்றியது. விபத்தில் உயிர் தப்பியவரின் இந்த துயரமான நிலை குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.